அன்பர்களே, காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். சித்ரா பௌர்ணமியை அடுத்து 14 நாட்கள் மாலை கதிரவனின் கிரணங்கள் மூலவரின் திருப்பாதங்களை தழுவிடுமாறு கருவறை அமைக்கப்பட்டுள்ளது. உண்மை வைணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்கும் ஸ்ரீ வேதாந்த தேசிகரின் அடைக்கலப்பத்து என்னும் பாசுரங்களை வெள்ளி பதக்கங்களில் பொறித்து ஸ்ரீ வரதராஜருக்கு மாலையாக அணிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திரு அத்தியூரன் மீது அர்த்த பஞ்சகம், மெய் விரத மான்மியம், திரு சின்ன மாலை ஆகிய பிரபந்தங்களையும் வரதராஜ ஞாச தசகம் வரதராஜ ஞாச தசகம் அதை கரெக்டாக பண்ணிக்கோ. நான் மறுபடியும் திரும்ப படிக்கிறேன் அந்த பேராவை, சரியா? மேலும் திரு அத்தியூரன் மீது அர்த்த பஞ்சகம், மெய் விரத மான்மியம், திருச்சின்ன மாலை ஆகிய பிரபந்தங்களையும் வரதராஜ ஞாச தசகம் உட்பட இன்னும் பல நூல்களையும் வேதாந்த தேசிகர் இயற்றியிருக்கிறார். சத்குரு தியாக பிரம்மம் தனது தந்தையான ராம பிரம்மத்தின் நண்பரும் மடாதிபதியுமான உபனிஷத் பிரம்மம் என்னும் பெரியவரின் விருப்பத்திற்கு இணங்கி காஞ்சிபுரம் சென்றார். அப்போது காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பெருவிழா நடந்து கொண்டிருந்தது. சத்குரு தியாக பிரம்மம் கருடை சேவை கண்டு ஆனந்தமடைந்து ராக பஞ்சரம் ராகத்தில் வரதா நவநீதா என்னும் கீர்த்தனையையும், ஸ்வரபூஷணி ராகத்தில் வரதராஜா நின்னு கோரி என்னும் கீர்த்தனையும் பாடி மகிழ்ந்தார். கருட சேவை கண்டு மகிழும் கீர்த்தனையில் வரதராஜ பெருமாளே, உன்னை வேண்டி வந்து அடைந்தேன், உனக்கு நமஸ்காரம். தேவரும் முனிவரும் அடியவரும் உன்னை சுற்றி வந்து உன்னை சேவிக்கிறார்கள். நீ எழுந்தருளி இருக்கக்கூடிய அத்திகிரியோ வைகுந்தம், அதை வர்ணிக்க இயலாதாம். தேவர்கள் என்னும் நட்சத்திரங்களுக்கு இடையில் நீ சந்திரன் போல் தேவராஜனாக விளங்குகிறாய். உன் கருட சேவையின் வைபவத்தை காண இத்தியாகராஜன் வந்துள்ளேன், அருளுக என ஸ்வரபூஷணி ராகத்தில் சிறப்பித்து பாடுகிறார். இனி ராகபஞ்சரம் ராகத்தில் பாடிய கீர்த்தனையில் வரம் தருபவனே, வெண்ணெய் உண்ட வாயனே, என்னை காப்பாயாக, வலிமை மிக்க அரக்கர்களின் கொழுப்பை அடக்கியவனே, முகில் வண்ணனே, கரத்தில் கணைகளை ஏந்தியவனே, ராக்கதர் என்னும் மேகத்தை சிதறடிக்கும் பெரும் காற்றே, மன்மதனின் தந்தையே, ஆசை அற்றவனே, யானையைப் போன்ற நடை உடையவனே, புறம் எரித்த முக்கண்ணனால் போற்றப்படுபவனே, ஒளி வீசும் அணிகளை உடையவனே, தேவரை காப்பதில் ஊக்கம் உடையவனே, மெய் அடியார்களை தன் ஒளியால் மயக்குபவனே, கருடனை வாகனமாக உடையவனே, வருக அருள் தருக என பாடி மகிழ்கிறார். ஸ்ரீ வரதராஜரை வழிபட உகந்த வேளை உஷக்காலம் என்பர். அப்போது திருப்பள்ளி எழும் பெருமானின் கழுத்தில் பெருந்தேவி தாயார் பொன் வளையல்கள் தழும்புகள் காணப்படுமா. இதனால் மலர்ச்சியுடன் திகழும் பெருமானை இந்த வேளையில் தரிசிப்பது மகத்தானது என்கிறார் வேதாந்த தேசிகர். இந்த பெருமானுக்கு சூட்டப்படும் தங்க கொண்டை மிகவும் பிரசித்தி பெற்றது. 19ஆம் நூற்றாண்டில் வேங்கடாத்ரி என்னும் தெலுங்கு வைணவர் ஸ்ரீரங்க பெருமாளுக்கு சில தங்க ஆபரணங்களை வழங்கினார். அவர் காஞ்சிக்கு வந்தபோது வரதராஜ பெருமாளுக்கு தங்க கொண்டை அளிக்க விரும்பினார். அதற்கு போதிய அளவு பணம் இல்லாததால் யாச்சகம் செய்து பொருள் சேர்த்தார். திருப்பணி முடியும் தருவாயில் ஒரு சோதனை வந்தது. ஆபரணத்தின் நடுவில் பதிக்க எமரால்டு கற்களை நகை தொழிலாளி ஒரு நடனமாதிற்கு கொடுத்து விட்டார். அவள் தஞ்சையில் இருந்தாள். இதை அறிந்த வெங்கடாதிரி தஞ்சை சென்று நடன மாதுவிடம் கற்களை தருமாறு வேண்டினார். அவள் மறுத்து விட்டாள். உடனே வேங்கடாதிரி அவள் வீட்டு வாயிலில் உண்ணாவிரதம் தொடங்கினார். வேறு வழியின்றி நடனமாது கற்களை கொடுத்தாள். ஒரு வழியாக ஆபரணம் செய்து முடித்தார்
வெங்கடாதிரி வரதராஜ பெருமாளுக்கு அக்கொண்டையை அணிவித்தார். அன்றிரவு கனவில் வெங்கடாதிரி கனவிலே தோன்றி தனக்கு அணிவித்த ஆபரணங்களைப் போன்று பூதேவி ஸ்ரீதேவியருக்கும் அளிக்க வேண்டும் என்று ஆணையிட அவ்வாறே அவர்களுக்கும் விலை உயர்ந்த கொண்டைகளை அணிவித்தார் வெங்கடாதிரி. இவர் கவி பாடுவதிலும் வல்லவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அற்புதங்கள் தொடரும். ஓம் நமோ நாராயணாய்.